இந்த ஷார்ட்ஸ்ல முக்கியமா தமிழகத்துல இடஒதுக்கீடு முறைக்காக கொன்றப்பட்ட குழுக்கள் பத்தி பார்க்க போறோம். முதல்ல கிருஷ்ண நாராயணன் குழு அப்படின்றது 1925 அமைக்கிறாங்க. நீதி கட்சி ஆட்சி காலத்துல கொன்றப்பட்ட அந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் எப்படி செயல்படுது அப்படின்றத செக் பண்றதுக்காக. ஓகேவா. முதலாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அப்படின்றது சட்டநாதன் குழு அப்படி சொல்றாங்க. 1969 அமைச்சு 70 அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க. ஓகேவா. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பொருளாதார ரீதியா முன்னேறி இருக்கவங்க பின்னேறி இருக்கவங்க ரெண்டு பேருமே பிற்படுத்தப்பட்டோர் பிரிவுல இருக்காங்க. அதனால கிரிமி லேயர் அப்படின்ற ஒரு புதிய முறையை கொண்டுறாங்க. அதாவது மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அப்படின்னு ஒரு தனி பிரிவை சேர்க்கணும் அப்படின்னு பரிந்துரை செய்யறாங்க. ஆனா அப்போதைக்கு முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள் அதை பின்பற்றி சில மாற்றங்கள் செய்வாங்க. அதாவது பிற்படுத்தப்பட்டோருக்கு 25% இடஒதுக்கீடு இருக்கும். அதை 31% உயர்த்துறாங்க. அதே மாதிரி தாழ்த்தப்பட்டோருக்கு 16% இடஒதுக்கீடு இருந்திருக்கு. அதை 18% உயர்த்துறாங்க. ஓகேவா. அப்ப மொத்தம் 49% இடஒதுக்கீடு ஆயிடுச்சு. அதுக்கடுத்து இரண்டாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அப்படின்றது ஜே.ஏ. அம்பாசங்கர் ஆணையம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1982 அமைக்கிறாங்க. 85 அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க. தமிழக வரலாற்றிலேயே முதல் முறையாக மாநிலம் தழுவிய, அதாவது முழுமையான ஒரு ஜாதி கணக்கெடுப்பு நடத்துறாங்க. ஓகேவா. இந்த ஆணையம் தான் சொல்றாங்க, தமிழகத்துல 68% பேர் சமூக மற்றும் கல்வி ரீதியா பின்தங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. 1980 எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு 50% உயர்த்துறாங்க. ஆனா தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இருக்கு 18% அப்படியே இருக்கு. அப்போ 68% இந்த இடஒதுக்கீடு உயருது. அதற்கடுத்து 1989 பழங்குடியினருக்கு தனியா 1% அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ 69% ஆயிரும். ஓகேவா. இதுதான் இடஒதுக்கீடு சம்பந்தமா தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.